வெல்கம் டு அருண் அகாடமி. ஸோ இது உங்களோட செகண்ட் செஷன். ஸோ ஃபஸ்ட் செஷனில் வந்து ஷெட்யூல், பார்ட், ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் அதுக்குள்ளார இருக்கிற சாராம்சங்கள் விஷயங்களையும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி போன கிளாஸில் பார்த்த விஷயங்களை ஒரு குயிக்காக ரீகேப் பண்ணிக்கலாம். ஸோ போன கிளாஸில் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் என்னென்ன இருக்குது, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஒரு இண்டெக்ஸ் பார்ட்டை ரொம்ப கிளியராகவே பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை படிச்சிங்கனாலே நான் போன கிளாஸில் சொல்லியிருந்த மாதிரி 2 to 3 மார்க்ஸ் உங்களுக்கு கேரண்டி. ஸோ இப்போ அது என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன ரீகேப் பாருங்கள். ஸோ ஷெட்யூல் எத்தனை இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ 12 இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் 8 இருக்குது, 8 இருந்தது இல்லையா. ஆரம்ப காலகட்டம் அப்படின்னா January 26, 1950. ஸோ பார்ட் வந்து 25 இருக்குது இப்போது. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் 22 இருந்தது. ஸோ ஆர்டிக்கல் வந்து 465 இப்போ இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் 395 இருந்தது. ஸோ ஆரம்ப காலகட்டம்னா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. August 15, 1947 இல்லை January 26, 1950 ஸோ ஆரம்ப காலகட்டம்னு நான் எப்போ வார்த்தையை உபயோகப்படுத்தினாலுமே நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுங்க, அது January 26, 1950 தான். சரியா? ஸோ இந்த ஷெட்யூலில் மட்டும்தான் நமக்கு 12 ஷெட்யூல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்ட்டில் 25th பார்ட் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மக்கிட்ட பதில் இல்லை. ஏன்னா ஒரு பார்ட்டில் ஒரு புதுசாக ஒரு விஷயம் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா 22A, 21A அப்படின்னு ஆட் பண்ணிடுவாங்க. சரியா? 23ன்னு ஒரு பார்ட் நம்மக்கிட்ட இல்லை. அதே மாதிரி ஆர்டிக்கல்லையும் 396 அப்படிங்கிற ஆர்டிக்கல் நம்மக்கிட்ட இல்லை. சரிங்களா? ஷெட்யூலில் மட்டும்தான் 9th ஷெட்யூல், 10th ஷெட்யூல், 11th ஷெட்யூல், 12th ஷெட்யூல் இருக்குது. ஸோ இதை மட்டும் கிளியராக மைண்டில் வச்சுக்கோங்க. போன கிளாஸ் பார்க்காதவங்க யூடியூப்பில் அந்த கிளாஸ் இருக்குது, போய் பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறதுனா பண்ணுங்கள், இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பார்க்குறனாலும் பாருங்கள். ஸோ கிளாஸஸ் ரெகுலராக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி ரெகுலராக கிளியராக பார்த்து அதை வெறுமனே வீடியோஸ் பார்த்தது மட்டும் இல்லாமல் அதை மனப்பாடம் பண்ணுற, மெமரைஸ் பண்ணுற அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எக்ஸாமுக்கு முன்னாடியே கண்டிப்பாக இந்த ஹோல் போர்ஷனையும் நான் யூடியூப்பில் கொடுத்துருவேன். சரியா? உங்களுக்கு கிளாஸஸ் அப்படி தான் ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ரெகுலராக பாருங்கள், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ சரி, வாங்க இன்றைக்கி கிளாஸ்க்கு போகலாம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? இப்போது போன கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பு, இந்திய அரசியல் அமைப்பு, இந்தியர்களுக்கான அரசியல் அமைப்பு, இது எப்பத்துலேருந்து இருக்குது? ஸோ நான் ஆரம்ப காலகட்டம்னு சொன்னேன்ல. ஸோ January 26, 1950. ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியல் அமைப்பே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த இந்தியர்கள் எதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க? இந்தியர்களுக்கான அரசியல் அமைப்புங்கிறது எங்கே இருந்தது? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா August 25, 1947 நமக்கு சுதந்திரம் கிடச்சாச்சு. இந்தியா ஒரு சுதந்திர நாடு அப்படின்னு நமக்கு வந்துருச்சு. இந்தியர்கள் அனைவரும் சுதந்திரமாக இருக்கலாம்னு வந்துருச்சு இல்லைங்களா? ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா 1947 1950 இந்தியாவினுடைய மிக பெரும் ஜாம்பவான் தலைவர் வந்து இறக்குறாரு. அவர் எப்படி இறக்குறாருன்னா நார்மலான மரணம் இல்லை, ஒருத்தர் சுட்டு கொன்னுடுறாங்க. யாருங்க? எஸ், ஃபாதர் ஆஃப் தி நேஷன், இந்தியாவின் தந்தை மகாத்மா காந்தி. அப்போது அவரை ஒருத்தர் சுட்டு கொன்னுட்டாங்க. அவருக்கு எந்த முறையில் தண்டனை கொடுக்கறது? இந்தியாவுக்கு சட்டமே கிடையாது, இந்தியாவுக்கு ஒரு அமைப்பே இன்னும் ஒரு கிளியராக வரல. அப்போது அவருக்கே என்ன தண்டனை கொடுக்கறது? ஸோ கோட்சேக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுங்கிறதுல இந்தியா சற்று திணறியது தான். ஸோ பிரிட்டிஷ் முறையில் தான் கொடுத்தாங்க. சரிங்களா? ஸோ அப்போது 1950க்கு முன்னாடி நாம் எதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது தாங்க ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். சரியா? ஸோ நமக்கு எல்லாமே தெரியும். 1947க்கு முன்னாடி பிரிட்டிஷ் தான் நம்மளை ஆண்டுகிட்டு இருந்ததுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் பிரிட்டிஷ் ஆண்டுகிட்டு இருந்ததின் துவக்கம் என்ன, அது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ பிரிட்டிஷ் ஆண்டுகிட்டு இருந்தது உண்மை அப்படின்னா பிரிட்டிஷ் எப்படி இந்தியாவுக்குள்ளார வந்தாங்க, இந்தியாவுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன, இந்தியர்களை எப்படி அவங்க வந்து கேப்சர் பண்ணாங்க, இந்தியாவை எப்படி தன் கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சுக்கிட்டாங்க. திடுன்னு வந்து ஒரு 10 லட்சம் பேர் வந்து இந்தியாவுக்குள்ளார வந்து இந்தியர்களை சுட்டு இந்தியாவினுடைய பகுதிகளை பிடிச்சாங்களா? எப்படி? அதுதாங்க ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். சரியா? 1600 பிரிட்டிஷ்
ஓட காலகட்டம் ஆரம்பிக்குது 1600 ஸோ எப்படி வந்தாங்க, எதுக்காக வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது தாங்க இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். சரியா? சரி வாங்க இப்போ இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்குள்ளார போகலாம். ஒரு சின்ன கதை கேட்டுக்குங்க, அதுக்கப்புறம் நாம் உங்களுக்கு நான் ஸ்லைடு போட்டு காட்டுறேன். ஸோ இந்த ஒரு ஏரியா இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஏரியா பல பேர் நெக்லெக்ட் பண்ணிடுறீங்க. அது ஏன்னு தெரில, அது ரொம்ப கஷ்டம், நமக்கு நாமளே விதிச்சுக்கிட்ட விதியினால் அதை நெக்லெக்ட் பண்ணிடுறீங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப ஈஸி, ஓகேவா? ரொம்ப ஈஸி. இதிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் இந்த ஏரியாவை ரொம்ப ஈஸியாக நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது ஏன்னு தெரில. ஸோ ஆனால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக மனசில் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இன்றைக்கி கிளாஸ்லேயே நம்ம அந்த மெமரைசிங் ப்ராசஸையும் சைட் பை சைட் பண்ண போகிறோம். ஓகேவா? கிளாஸ்க்கு வாங்க, ஓகேவா? அந்த மென்டாலிட்டிக்கு வாங்க. வெளியில் இருக்கிற கவலைகள், அவமானங்கள் எல்லாத்தையும் அப்படி தூக்கி போடுங்க, கோவங்கள் எல்லாத்தையும். ஸோ இந்த ஒரு 1 hour நம்ம ஃபோன்லேயோ அல்லது லேப்டாப் முன்னாடியோ உட்காந்துட்டு வெறுமனே இதை பற்றி மட்டும் யோசிங்க. சரியா? ஒரு கதை சொல்கிறேன், கதையோடு ஆரம்பிப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த ஸ்லைடுக்கு போகலாம். ஸோ இந்த 1600 அப்படிங்கிற அந்த இயரில் ஸோ பிரிட்டிஷ்லேருந்து இந்தியாவை நோக்கி கடல் வழி பயணமாக வணிகம் செய்கிறதுக்கு வராங்க. சரிங்களா? முதல்ல அவங்க இந்தோனேஷியா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போகிறாங்க. அந்த இந்தோனேஷியான்ற இடத்துல பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஆட்கள் அங்கே வணிகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு இந்தோனேஷியாங்கிற இடத்த விட்டுட்டு இந்தியாவுக்குள்ளார வராங்க. சரிங்களா? இந்தியாவுக்குள்ளார ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, வேறு எதுவுமே கிடையாது. அந்த கம்பெனி எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 72% விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா? 70% 72% வரைக்கும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விவசாயம் எல்லா நாட்டிலையும் பண்ணிட முடியாதுங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா பல இடங்களில் விவசாயம் பண்ண முடியாது. காஷ்மீர் போன்ற பகுதிகளெல்லாம் உங்களுக்கு நம்ம கொண்டு போகிற பொருள் ஃப்ரீஸ் ஆகாமல் இருந்ததுனாலே பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி உலக நாடுகளில் பல இடங்களில் விவசாயம் பண்ண முடியாது. இந்தியா மாதிரியான நாடுகளில் மட்டும்தான் விவசாயம் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்பைசஸ் அப்படிம்பாங்க. ஸ்பைசஸ் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது. பிரியாணியில் நம்ம போடக்கூடிய விஷயங்கள்லாம் தான் ஸ்பைசஸ். ஸோ இந்த ஸ்பைசஸ்னால் என்ன? பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் தான் ஸ்பைசஸ். இது எல்லா இடத்துலையும் கிடச்சிடாது. ஸோ அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க பிரிட்டிஷ். ஸோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு விஷயம் எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம ஆட்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னென்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குது, அதோட வேல்யூ என்னங்கிறது நம்ம என்றைக்குமே உணர்றதே கிடையாது. அதுதான் பிரச்சனை நம்மக்கிட்ட. ஸோ இப்போ வராங்க, கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அந்த கம்பெனிக்கு பேர் தாங்க இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகேங்களா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்கிறோம் இல்லையா? அது வெறுமனே கம்பெனி தான். ஆரம்ப காலகட்டங்களில் அது கம்பெனியாகத்தான் இருந்தது. சரிங்களா? இப்போது வணிகம் செய்கிறதுக்கு வராங்க. நான் ஒரு வணிகம் அப்படின்னாலே என்னென்னா, நான் ஒரு பொருள் கொடுக்குறேன், நீ எனக்கு இன்னொரு பொருள் கொடு, இதுதான் வணிகம். ஸோ இது ஸ்டார்டிங் ஃப்ரம் பார்டர் சிஸ்டமாக இருக்கட்டும். நான் ஒரு பொருள் கொடுக்குறேன், நீ ஒரு பொருள் கொடுங்கிற மாதிரி இருக்கலாம். அப்புறம் பணம் வந்தது, நாணயங்கள் வந்தது. ஸோ இது மாதிரி நிறைய இருக்கலாம். சரிங்களா? ஆனால் பேசிக்கான கான்செப்ட் என்னென்னா, நான் ஒரு பொருள் கொடுக்குறேன், நீ எனக்கு ஒரு பொருள் கொடு, இதுதான். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்மக்கிட்ட இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஒற்றுமையின்மை. ஒரு கம்பெனியாக வந்தவங்க கம்பெனியாக மட்டுமே இருக்கிறதுக்கு நம்ம ஆட்களே விடல. சரிங்களா? முதல்ல இந்தியாவாகவே ஃபஸ்ட்டு இல்லை, பிரிஞ்சு தான் இருந்தது. ஒவ்வொரு சமஸ்தானமாக தான் இருந்தது இல்லைங்களா? சவுத் இந்தியன் கிங்டம்லேயே பார்த்தீங்கன்னா பல்லவர்கள், பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள், நாயர்கள், சேதுபதியார்கள், பாண்டியர்கள், பாளையர்கள்னு நிறைய பேர் இருந்தாங்க இல்லைங்களா? ஸோ பிரிஞ்சு தான் இருந்தது. இந்தியாங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவாகவே இல்லை. ஸோ அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் வணிகம் செய்கிறதுக்கு வரும்போது நான் ஒரு பொருள் கொடுக்குறேன், நீ ஒரு பொருள் கொடு. ஸோ இந்தியாவிலேருந்து அவங்க ஒரு பொருள் வாங்கிக்கிட்டு பிரிட்டிஷ்லேருந்து ஒரு பொருள் பணமாகவோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு வாட்ச் இருக்குது அப்படின்னா அந்த வாட்சோட மதிப்பு முதல்ல உங்களுக்கு தெரியணும். இப்போ அந்த வாட்சை நான் 100 ரூபாய்க்கும் கொடுக்கலாம், 1000 ரூபாய்க்கும் கொடுக்கலாம்.
இப்போ எங்கிட்ட இருக்கிற வாட்சோட மதிப்பு 1000 ரூபான்னு தெரிஞ்சால் தானே நான் 1000 ரூபா கொடுப்பேன். அதே மாதிரி இந்திய மக்களில் இப்பயே பார்த்தீங்கன்னா 70% மக்கள் தான் லிட்ரேட்ஸ்னால் படித்தவங்க இப்போது 2020. அப்போ 1600களில் அந்த காலகட்டத்தில் எத்தனை சதவீதம் மக்கள் படிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சதவீதம். ஸோ அப்போது அவங்களுக்கு 1000 ரூபாங்கிறது எண்ணி பார்க்க கூட தெரியாத ஒரு காலகட்டம் தான் அது. ஸோ அப்போது அந்த மாதிரி தான் இருந்தது சிச்சுவேஷன். அப்போ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்தியாவில் அதே மாதிரி நம்ம அரசர்களும் இவங்க மேலே அந்த என்ன ஈர்ப்புன்னு தெரில, ஆனால் அந்த ஈர்ப்புனால பல விஷயங்களை நம்ம இழந்திருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ அந்த 2 அரசர்களுக்கு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். இவங்கக்கிட்ட போய் பஞ்சாயத்து சொல்கிறது, நீங்கள் வந்து மத்தியஸ்தம் பண்ணி சரி பண்ணி வைங்க அப்படி. இப்போ அந்த மத்தியஸ்தம் பண்ணுறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட நிலங்களை கேட்குறது. ஸோ இப்போ நீங்கள் மத்தியஸ்தம் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த நிலத்தை நான் கொடுத்துட்றேன், அல்லது நான் போர் பண்ணணும், போர் பண்ணுறதுக்கு எனக்கு காசு கொடுத்தீங்கன்னா நான் போரில் ஜெயிச்சுட்டு வந்து இந்த நிலம் உங்களுக்கு கொடுத்துட்றேன், அந்த இடத்துல நீங்கள் கம்பெனி ஆரம்பிங்க. ஸோ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருந்ததுங்க. சரி, இந்த மாதிரியான ஒரு உதவியை பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நவாப் அப்படிங்கிறவங்களுக்கு செய்யுது. உதவி செஞ்சதுக்கு பிரதிபலனா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சரியா 1765 திவானி அப்படிங்கிற ஒரு உரிமையை கேட்குறாங்கங்க. சரிங்களா? திவானி அப்படின்னா என்ன அப்படின்னா, ரைட்ஸ் ஓவர் ரெவென்யூ அண்ட் சிவில் ஜஸ்டிஸ், வருவாய் மற்றும் சமூக நீதிக்கான உரிமையை கேட்குறாங்க. இந்த சிவில் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு விஷயம், அதுக்கு வரேன். ஸோ இப்போ இந்த ரெவென்யூ அப்படின்னா, இந்த திவானி அப்படின்னா என்ன அப்படின்னா, ரைட்ஸ் ஓவர் ரெவென்யூ அண்ட் சிவில் ஜஸ்டிஸ் இல்லையா? ஸோ இப்போ என்னென்னா, நான் வந்து உங்கள் நாட்டில் என் கம்பெனி ஆரம்பிச்சுக்குவேன், உங்கள் நாட்டிலேருந்து எடுக்கிற பொருளுக்கு நானே விலையை நிர்ணயம் செஞ்சுக்குவேன். உங்கள் நாட்டிலேருந்து வேலைக்கு வராங்க பார்த்தீங்களா ஆட்கள், அதாவது இந்தியாவிலேருந்து வேலைக்கு வராங்க பார்த்தீங்களா அவங்க கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு, அவங்க எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும், அவங்களோட உரிமைகள், இந்த சிவில் ஜஸ்டிஸ் அப்படின்னா தனி மனித உரிமைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தனி மனித உரிமையை கூட நானே டிசைட் பண்ணிக்குவேன். ஸோ பிரஜைகளோட உரிமையை அப்படியே தாரவாத்து கொடுக்கறது தான் இந்த திவானி அப்படிங்கிறது. ஸோ 1765 அது நடக்குதுங்க. சரிங்களா? இப்போ 1765 நவாபுக்கிட்ட இருந்து திவானி அப்படிங்கிற உரிமையை வாங்கிட்டாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவும் நவாப் கையில் இருந்ததா அப்படின்னா இல்லை. அதே மாதிரி அவங்க ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆரம்பத்தில் பிடிக்கல. என்னென்ன ஊரை பிடிச்சாங்க? பெங்கால், பீகார், ஒரிசா. ஸோ 1965 இந்த பெங்கால், பீகார், ஒரிசா, வங்காளம், பீகார், ஒரிசா, ஸோ இந்த 3 ஊருக்கு தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கங்க, திவானிங்கிற உரிமையை வாங்கிக்கிட்டாங்க. ஸோ வேலையாட்களுக்கு சம்பளமும் பிரிட்டிஷே நிர்ணயம் பண்ணும், எவ்வளோ நேரம் வேலை செய்யணுங்கிறதும் பிரிட்டிஷே நிர்ணயம் பண்ணும், இந்தியாவுடைய வளங்களை எவ்வளோ எடுக்கணும்னு அவங்களே முடிவு பண்ணுவாங்க. இந்த உரிமையை கொடுத்தது யார் அப்படின்னா நாம் தான் அவங்களுக்கு. ஸோ அதுக்கு பேர் என்னங்க, திவானி. எப்போ கொடுத்ததுங்க? 1765, 1765. இதுக்கான நோட்ஸ் நான் தரேன். ஸோ கதையை மட்டும் கேட்டுக்குங்க, நோட்ஸ்க்கு பின்னாடி வரலாம். ஸோ இப்போ இப்படி போயிட்டுருக்க இவங்க ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் கம்பெனி இயங்க ஆரம்பித்தது. காசு கண்டபடி செலவு பண்ணுறது. இப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கடும் வறட்சி. ஸோ தண்ணியே இல்லாமல், மக்கள் சோறே இல்லாமல் திண்டாடின டைம் அந்த டைம். அப்போ அந்த டைமில் இருக்கும்போது கம்பெனி எப்படி, இப்போது விவசாயம் இருந்தால் தான் ஸ்பைசஸ் வரும், ஸ்பைசஸ் வந்தால் தான் கம்பெனிக்கு காசு வரும். ஸோ இப்போ இந்தியாவே ஸ்தம்பிச்சு. அது இல்லாத இவங்க வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ஆரம்ப காலத்தில், இப்போ இந்த போருக்கு வந்து ஒரு அரசருக்கு காசு கொடுக்கறது, ஸோ அந்த அரசர் அதை வச்சு ஒரு இடத்த ஜெயிக்கிறது அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இங்கே பாருங்கள், காசு கொடுக்கறது என்னமோ இவங்க, சண்டை போட்டுக்கிறது என்னமோ இந்தியாவுக்குள்ளாரியே தான். ஸோ பிரிட்டிஷ் எதிர்த்தோ அந்நியர்கள் எதிர்த்து சண்டை கிடையாது, இந்தியர்கள் எதிர்த்தே தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு காசு கொடுக்கறது யாருன்னா இவங்க. ஸோ அப்போ கம்பெனியில் காசு வேணுமே. ஸோ கம்பெனியில் காசு இருந்தால் தானே கம்பெனி நடத்த முடியும். ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, கம்பெனியில் காசு இல்லாமல் போயிடுது, கம்பெனியே கடனில் ஆயிடுது. என்ன தான் நமக்கு நிலம் இருக்கட்டும், என்ன தான் மக்கள் இருக்கட்டும், என்ன தான் இது இருக்கட்டும், விவசாயம் எல்லாம் காசு இல்லை.
ஸோ அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல இந்தியாவில் இருக்கிற அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி இயங்குது அப்படின்னு பிரிட்டிஷார் கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ இவர் இங்கே வந்து இந்த கம்பெனியோட ஹெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த ஹெட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா கவர்னர் அப்படி பேர். ஸோ அந்த கவர்னர் அப்போ யார் இருந்தா அப்படின்னா லார்ட் வாரன் ஹேஸ்டிங் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருங்க. சரிங்களா, அவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக பிரிட்டிஷ்கிட்ட போயிட்டு இதுக்கு மேலே கம்பெனி நடத்த முடியல, எங்களுக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. காசு ஏன் எதுக்கு காசு கேட்குற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இந்தியர்களுக்கு நான் இவ்வளோ கொடுத்து உதவி செஞ்சேன், இவ்வளோ கொடுத்து அவங்க அந்த ஒரு சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ தான் ஏன் இந்தியாவில் இவ்வளோ குழப்பம், நாம் தலையிடலாம் அப்படின்னு சொல்லிங்க முதல்ல ஒரு ரெகுலேஷன் பிரிட்டிஷில் இருந்து ஒரு சட்டம் ஒன்று வருது. அதை சட்டம்னு சொல்ல முடியாது, ஒரு ரெகுலேஷன், ஒரு ஒழுங்குமுறைப்படுத்துதலுங்கிற பேரில் தான் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷார் இந்தியாவுக்குள்ளார நுழையிறாங்க. ஸோ இப்போ வெறுமனே வர முடியுமா, அதுக்கு ஒரு ஷெட்யூல் போடணும் இல்லை. இப்போ நம்ம வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி ஷெட்யூல், பார்ட், ஆர்டிக்கல், அதுக்குள்ளார ஒரு ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டு தானே கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி தான் ஆரம்ப காலகட்டத்தில்ங்க அந்த சட்டத்துக்கு பேரே ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு ஒன்று வருது. வாரன் ஹேஸ்டிங் தூக்கிட்டு வரார் இந்தியாவுக்கு. சரிங்களா, ஸோ அப்போ அந்த பிரிட்டிஷோட ஹெட்டு யார், இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்க. பிரிட்டிஷோட ஹெட்டு யார், இந்த ராணிகள்லேயே 2 பேர் அடிபடுங்க. சரிங்களா, எலிசபெத் அப்படின்னு ஒன்றும், விக்டோரியா அப்படின்னு ஒன்று. எலிசபெத்லேயே 1, 2 இருக்குது, விக்டோரியாலே அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போது இதை நீங்கள் ரொம்ப கிளியராக கவனிச்சிக்கணும். ஆரம்ப காலகட்டத்தில் 1600 குயின் எலிசபெத் 1 இருந்தாங்க. சரிங்களா, அவங்க தான் ரெகுலேட்டிங் ஆக்டுக்கு ஒரு முன்னோடியாக வராங்க. ஸோ அந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் வரும்போது பிரிட்டிஷில் இருந்தது யாருங்க, குயின் எலிசபெத் 1, விக்டோரியா கிடையாது. ஞாபகம் வச்சுங்க, நான் நோட்ஸ் தரேன், பேனிக் ஆக வேணாம். சரியா, கதையை மட்டும் கேட்டுங்க. அப்போ தாங்க ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு ஒன்று வருது. அதில் என்னென்னலாம் வருது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ இப்போ இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமேவா அப்படின்னா இல்லை. ஏன் இல்லைங்க, திவானி யாருக்கு வாங்கியிருக்காங்களோ 3 ஊர் சொன்ன பார்த்தீங்களா, பெங்கால், பீகார், ஒரிசா. ஸோ அந்த 3 ஊருக்கு தான் இந்த சட்டம் செல்லும். சரிங்களா, ஸோ என்ன சட்டம் அப்படிங்கிறதெல்லாம் நோட்ஸ் தரேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1765 திவானி, ரைட்ஸ் ஓவர் ரெவென்யூ அண்ட் சிவில் ஜஸ்டிஸ். அடுத்து பாருங்கள், திவானி எத்தனை ஊருக்கு வந்திருக்கு, பெங்கால், பீகார், ஒரிசா. அடுத்து பாருங்கள், குயின் எலிசபெத் 1 granted British to trade in India in 1600. எலிசபெத் ராணி 1 ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் 1600 வணிகம் செய்ய அனுமதித்தார். நல்லா பார்த்துக்கணும், இதெல்லாம் கொஸ்டின் ஏரியாங்க. திவானி முதல்ல எத்தனை ஊருக்கு வந்தது, பெங்கால், பீகார், ஒரிசா. எப்போ வந்தது, 1765. யார் அனுமதித்தது, குயின் எலிசபெத் 1. விக்டோரியா கிடையாது, குயின் எலிசபெத். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போது இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, அது எப்போ வருது அப்படின்னா 1773. 1773லேருந்து 1947 வரைக்கும் ஆங்கிலேயர்களோட ஆட்சி இருந்ததுங்க. சரி, ஆங்கிலேயர்களோட ஆட்சி இருந்தது, எப்போ தான் ஒட்டுமொத்த இந்தியாவையும் பிடிச்சாங்க அப்படின்ற கேள்வி கேட்டிங்க அப்படின்னா டக்குன்னெல்லாம் பிடிச்சிடலைங்க. படிப்படியாக ஒவ்வொரு சட்டத்தின் மூலமாகத்தான் அவங்க இந்தியாவை பிடிச்சாங்க. அப்போ அந்த சட்டம் தெரிஞ்சுக்கணுமா வேணாமா, தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்ம எக்ஸாம் படிக்கிறவங்க மட்டும் இல்லை, சாமானியனே தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எக்ஸாம் படிக்கிறவங்க எப்படி தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது இல்லையா. ஸோ அப்போது இந்த ஒட்டுமொத்த சட்டத்தையும் 2ஆக பிரிச்சிடலாங்க. சரிங்களா, ஸோ அப்போ அது என்ன சட்டம் அப்படின்னு பாருங்கள், 2ஆக பிரிச்சிடலாம். அவங்க கம்பெனியாகவே இருந்தாங்க, எத்தனை வருஷம் இருந்தாங்க. அப்புறம் ஒட்டுமொத்த இந்தியாவை பிடிச்சதுக்கப்புறம் க்ரௌன் ரூல் முடியாச்சு அப்படின்னு ஒரு சில வருஷம் இருந்தாங்க. ஏன் அந்த க்ரௌன் ரூல் அப்படின்னா, நீங்கள் வந்து பிரிட்டிஷை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராணி வந்து ஒரு மேலே வந்து ஒரு கிரீடம் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கு இங்கிலீஷில் வந்து க்ரௌன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதனால தான் அவங்களே டைரெக்டாகவே அந்த ராணியின் கீழே ஆட்சி பண்ணுற ஆண்டுகள் வந்துச்சு.
சரிங்களா? அதெல்லாம் எப்போ வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நோட்ஸ் பாருங்கள். த ஹோல் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இஸ் டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ். ஒட்டுமொத்த ஆங்கிலேய ஆட்சியும் நம்ம 2ஆக பிரிச்சிடலாம். என்னென்னங்க? கம்பெனி ஆட்சி, முடி ஆட்சி. நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த கம்பெனி ஆட்சி பாருங்கள், 1773 1858. நான் சொன்ன பாருங்கள், 1773 நமக்கு என்னங்க வருது? ரெகுலேட்டிங் ஆக்ட். லார்ட் வாரன் ஹேஸ்டிங் போயிட்டு ஒரு சட்டத்தோடு திரும்பி வந்தார் பார்த்தீங்களா? நான் உனக்கு காசு தரேன், ஆனால் இந்த சட்டத்தை நீ இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து ஒரு சட்டம் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுச்சு பார்த்தீங்களா? ஸோ அதுதான் 1773 நடக்குது. முதல்ல பிரிட்டிஷோட வார்த்தைகள் இந்தியாவில் கேட்கப்பட்டது அந்த ஆண்டில் தான். ஸோ அது எப்போ வரைக்கும் நீடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1858 வரைக்கும் நீடிச்சது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சலசலப்பு நடக்கும் இந்தியாவில், அது என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு முடியாட்சியின் கீழ் வந்தது. ஒரு க்ரௌன் ரூலுக்கு கீழே பிரிட்டிஷ் டைரெக்டாக வந்துட்டாங்க. கம்பெனிலாம் நீ பேசக்கூடாது, ஒட்டுமொத்தமாக பிரிட்டிஷ் நாங்கள் வந்து உன்னை ஆண்டுவோம் அப்படின்னு சொல்லி 1858 1947 வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறது தாங்க இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ இன்றைக்கி கிளாஸில் த கம்பெனி ரூல் வரைக்கும் பார்க்கலாம். சரிங்களா? 1773 1858 வரைக்கும் பார்க்கலாம். ஒன்றும் அவசரப்படாதீங்க, பொறுமையாகவே போகலாம். இதை ரெகுலராக நீங்கள் வந்து பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதுமானது. நான் பெருசாக வந்து உங்களுக்கு ஃபுல்லாலாம் கொடுக்க போகிறதில்ல. பொறுமையாக பார்ட்டாக பார்க்கலாம், ஆனால் கிளியராக பார்க்கலாம். சரியா? எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்னென்ன ரூல்ஸ் போட்டாங்க, என்னென்ன சட்டம் போட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ அந்த லார்ட் வாரன் ஹேஸ்டிங் குயின் எலிசபெத்திட்டிருந்து வாங்கிட்டு வந்த அந்த சட்டம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இதுதாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் பார்த்துக்கலாம். 1773 1858 6 சட்டம் தான் வந்தது. இன்னும் சுருக்கமாக சொல்லணுன்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 4 சட்டத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். 4 கண்ணை மூடி அப்படியே சொல்லுங்கள் பார்க்கலாம். ரெகுலேட்டிங் ஆக்ட், பிட்ஸ் இந்தியா ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட் 1833, சார்ட்டர் ஆக்ட் 1853. இந்த சார்ட்டர் ஆக்டில் பார்த்தீங்கன்னா கடைசி அந்த இயர் பாருங்கள், முடிகிறது எல்லாமே 333 தான் முடியும். ஓகேவா? பாருங்கள், 1793, 1813, 1833, 1853 எல்லாமே 3 தான் முடியும். ஸோ அது மெமரைஸ் பண்ணுறதுக்கு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே 3 தான் முடியும். ஸோ ஆப்ஷனில் பார்க்கும்போது 3 வந்துச்சுன்னா டக்குன்னு கிளிக் பண்ணிடலாம். சரியா? ஸோ இப்போது இவ்வளோ தாங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமானது நமக்கு வந்து சார்ட்டர் ஆக்டில் 4 நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 மட்டும்தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிச்சம் 2 என்னங்கிறத நான் சொல்லிடுறேன், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரி, மனப்பாடம் பண்ண தேவையில்லை. பட் ஆனால் இந்த சார்ட்டர் ஆக்ட் 1833 சார்ட்டர் ஆக்ட் 1853 ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். சரிங்களா? இவ்வளோ தாங்க. 4 ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773, பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784, சார்ட்டர் ஆக்ட் 1833, சார்ட்டர் ஆக்ட் 1853. இந்த 4 மட்டும் நீங்கள் படித்தாலே போதுங்க. சரிங்களா? ஒரு தடவை அப்படியே இந்த ரிவிஷன் விடுங்க. அந்த இயரை மட்டும் பாருங்கள், என்னென்ன ஆக்டு என்னென்ன இயர் பாருங்கள் ஒரு தடவை நோட்ஸை. எஸ், இப்போ இந்த ஆக்டுக்குள்ளார இன்டெப்த்தாக போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த லார்டு வாரன் ஹேஸ்டிங் கொண்டு வந்தார் பார்த்தீங்களா? ரெகுலேட்டிங் ஆக்டு, ஒரு இந்தியாவை ஒழுங்குமுறைப்படுத்தலாம், சும்மா கசாம்சான்னு இருக்க வேணான்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொடுத்தார் பார்த்தீங்களா? அது என்னன்னு பாருங்கள். எஸ், ஒழுங்குமுறை சட்டம் 1773. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப் டேக்கன் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன் த நேம் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. கிழக்கிந்திய கம்பெனியின் பெயரில் ஆங்கிலேயரின் முதல் சட்டம். சரிங்களா? எந்தெந்த ஊருக்குங்க? பெங்கால், பீகார், ஒரிசா. அடுத்தது பாருங்கள், the political and administrative functions of the company were taken over. அரசியல் மற்றும் நிர்வாக விஷயங்கள் கம்பெனியில் கீழ் வரும். பாருங்கள், நல்லா பாருங்கள், இந்தியாவில் நடக்கிற அரசியல் விஷயங்களும் நிர்வாக விஷயங்களும் கம்பெனிக்கு கீழே வந்துருச்சு இப்போ. சரிங்களா? வெறுமனே கம்பெனி இப்போ வந்து ஒரு இந்தியாவில் வேறு ஒரு ஊர்லேருந்து, இப்போது ப்ரெசண்ட்லேயே கூட சொல்கிறேன், வேறு ஒரு ஊர்லேருந்து இங்கே கம்பெனி ஓப்பன் பண்ணலாம். சரிங்களா? ஆனால் யார் வேலை செய்யணும், எவ்வளோ நேரம் வேலை செய்யணும், நீங்கள் எவ்வளோ எங்கள் ரிசோர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கார் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தண்ணி தேவை இல்லையா? தண்ணி தேவை, இன்னும் நிறையா தேவை. இப்போ இவ்வளோ தான், குறிப்பிட்ட அளவு தான் தண்ணி எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஊரில் கட்டுப்பாடு இருக்குது. சரிங்களா? அதை நிர்ணயம் பண்ணுறது யார் அப்படின்னா இந்திய அரசாங்கம் தான் நிர்ணயம் பண்ணும். இப்போது
அதே மாதிரி இப்போ நான் வந்து இப்போ வந்து இந்தியர்கள் வந்து அந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ நேரம் வேலை செய்யணுங்கிறது அந்த இந்தியா மக்கள் தான் தீர்மானம் பண்ணுவாங்க. அதுதான் அரசியல் நிர்வாக விஷயங்கள் இல்லைங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் விஷயத்தையும் நிர்வாக விஷயத்தையும் அந்த கம்பெனியை தீர்மானம் பண்ணிக்கும். இந்தியர்கள் அதில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள். ஸோ திஸ் லெட் த ஃபவுண்டேஷன் ஃபார் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா. சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் உடனே வந்து சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் மத்திய ஆட்சி அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியா பிடிச்சிட்டாங்க அப்படின்லாம் நினச்சிக்க வேண்டாம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய பெரும் பகுதியாக இருந்த பெங்கால், பீகார், ஒரிசா, மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் இல்லையா, சவுத் ஏரியா. மெட்ராஸ்னால் இப்போ இருக்கிற மெட்ராஸ்ன்னு நினச்சிக்க வேணாம். மெட்ராஸுங்கிறது ஒட்டுமொத்த சவுத்தாக தான் இருந்தது, சவுத்து தென் பகுதியாக தான் இருந்தது. சரிங்களா? ஸோ அப்போது பெரும்பாலான இடத்த பிடிச்சிட்டாங்க. அப்பயே 1773 பிடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இது வந்து இந்தியாவில் மத்திய ஆட்சி செய்ய அடித்தளமாக அமைந்தது. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இது வந்து ஒரு அவுட்லைன். அவர் கொண்டு வந்த ரெகுலேட்டிங் ஆக்டில் என்னென்ன இருந்தது பாருங்கள். ரைட்ஸ், ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரெகுலேட்டிங் ஆக்ட், சாராம்சம் என்னென்ன இருந்ததுங்கிறத சும்மா பாயிண்ட்ஸாக எழுதியிருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு பாயிண்ட்டும் இம்பார்ட்டண்ட், தெளிவாக பாருங்கள். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். கவர்னர் ஆஃப் பெங்கால் என்னவாக மாற்றப்பட்ட, நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கம்பெனியோட ஹெட்டுக்கு என்னென்னுங்க பேர், கவர்னர் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்கில் இல்லையா? ஸோ இப்போ இந்த கவர்னர் என்ன ஆயிடுறாரு அப்படின்னா கவர்னர் ஜெனரலாக மாறிடுறார். கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், தலைமை ஆளுநர். சரிங்களா? பெங்கால் தான் அப்போ இருந்ததுலேயே பெருசு. சரிங்களா? வங்காளம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து அது வந்து வெஸ்ட் பெங்கால், ஈஸ்ட் பெங்கால் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? ஸோ அதுதான். ஸோ வெஸ்ட் பெங்காலோட பெங்காலோட கவர்னர் வந்து என்னவா மாற்றப்பட்டாருங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். சரி, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக நம்ம மாற்றிட்டோம். அப்போ கவர்னர் யார், அவருக்கு கீழே வேலை செய்யணும் இல்லைங்களா? இப்போ பெங்கால் தான் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு போட்டாச்சு. இப்போ கீழே அடுத்து என்னென்னா நம்ம வந்து முன்னாடியே பார்த்துருந்தோம், பெங்கால், பீகார், ஒரிசா, மெட்ராஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அப்போது பெங்காலை வந்து தலையாக மாற்றிட்டு பாம்பே, மெட்ராஸை வாலாக மாற்றிட்டாங்க. ஸோ பாம்பேக்கு ஒரு கவர்னர், மெட்ராஸ்க்கு ஒரு கவர்னர். இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு கீழே வேலை செய்வாங்க. இப்போ அதை தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், இது கவர்னர் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாகவும், கவர்னர் ஆஃப் பாம்பே, கவர்னர் ஆஃப் மெட்ராஸை சபார்டினேட்னா அவர்களுக்கு கீழ் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம கதை கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கவர்னர் ஆஃப் பெங்கால் யாருங்க, முன்னாடி போய் லார்ட் வாரன் ஹேஸ்டிங் தானே போய் குயின் எலிசபெத்திட்ட போய் பணம் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த ரூல்ஸே அவர் தான் வாங்கிட்டு வருவார். ஸோ அப்போது அவர் தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். த ஃபஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாருன்னு கொஸ்டின் வந்துச்சுன்னா என்னங்க சொல்லணும், லார்ட் வாரன் ஹேஸ்டிங். முதல் வங்காள கவர்னர் யாருங்க, ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங் பிரபு அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அடுத்து இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அந்த ரூல்ஸில் ஃபஸ்ட்டு என்னென்னா கவர்னர் ஆஃப் பெங்கால் கவர்னர் ஜெனரலாக மாற்றிடுவாங்க. பாம்பே, மெட்ராஸோட கவர்னர் அவருக்கு கீழே வேலை செய்யணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். சுப்ரீம் கோர்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். உயர் நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பிரிட்டிஷோட உயர் நீதிமன்றம் இந்தியாவில் தீர்ப்பு வழங்கிட்டு இருந்தது. எப்போ அப்படின்னா 1774. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் மாதிரி அது வந்து உச்ச நீதிமன்றம் மாதிரி அது வந்து பெரும் பவர்ஸோட இல்லை. அது சும்மா ஜென்ரலாக தான் இயங்கிட்டு இருந்தது. பட் ஆனால் இருந்தாலும் கூட அதோட ஆரம்ப புள்ளி பாருங்கள், பெரிய பவர் அதுக்கிட்ட கொடுக்கலைன்னா கூட ஜஸ்ட் ஒரு நீதிமன்றமாக, ஒரு சின்ன நீதிமன்றமாக, ஒரு கிளை நீதிமன்றம் மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. ஸோ அது எங்கே அப்படின்னா கல்கட்டா. டெல்லிக்கு முன்னாடி இந்தியாவுடைய தலைநகரமாக இருந்தது கல்கட்டா தான் இல்லைங்களா? நம்ம ஃபஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், போன கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஸோ டெல்லி வந்து கல்கட்டாக்கு அப்புறமா தான் டெல்லி வந்தது இல்லையா? ஸோ அப்போது 1774 சுப்ரீம் கோர்ட், சரியாக இந்த சட்டம் வந்து ஒரு வருடம் கழித்து சுப்ரீம் கோர்ட் உருவாக்கப்படுது. எங்கே உருவாக்கப்படுது, கல்கட்டாவில் உருவாக்கப்படுது. அதில் எத்தனை ஜட்ஜஸ்ங்க இருந்தாங்க, 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் 1774 இருந்தது. சரிங்களா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்
கவர்னர் ஆஃப் பெங்கால் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக மாறுறாங்க. பாம்பே மெட்ராஸோட கவர்னர்ஸ் அவருக்கு கீழே வேலை செய்யணும். செகண்ட் பாயிண்ட், 1774 கல்கட்டாவில் சுப்ரீம் கோர்ட் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வா உட்காருது. அடுத்து பாருங்க, தேர்ட் பாயிண்ட், மக்களிடம் லஞ்சம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். எப்போங்க? 1773 பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்த சட்டம். அதே மாதிரி வணிகம் தனித்து செய்யக்கூடாது, ப்ரைவேட் ட்ரேட் இருக்கக்கூடாது. நீ வணிகம் செய்கிறதா இருந்தால் அது இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலியமாக தான் செய்யணும், தனித்து வணிகம் செய்யக்கூடாது. இது தேர்டு பாயிண்ட். சரி, வெறுமனே லார்டு வாரன் ஹேஸ்டிங்கிட்டே விட்டுட்டா எப்படி? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்கிட்டே விட்டுட்டா எப்படி? ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுவுக்கு பேர் தாங்க கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இயக்குனர் குழு. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்தியாவில் எவ்வளவு வருவாய் வருகிறது, இராணுவ தொடர்பு என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வருஷம் வருஷம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கிட்ட சப்மிட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு குழு அமைக்கிறாங்க, அதுக்கு பேர் இயக்குனர் குழு, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இதே தாங்க இந்த ரெகுலேட்டிங் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இந்த 3 விஷயந்தான். ரொம்ப கஷ்டமாக ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துடலாமா? கவர்னர் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக மாற்றுறாங்க. பாம்பே மெட்ராஸ் கவர்னர்ஸை அவங்களுக்கு கீழே ஆக்குறாங்க. 1774 கல்கட்டாவில் சுப்ரீம் கோர்ட் 3 ஜட்ஜஸ் கொண்ட அமர்வாக உட்காடுறாங்க. லஞ்சத்தை அப்புறம் ப்ரைவேட் ட்ரேடு, தனித்து வணிகம் செய்யறதை தடுக்கிறாங்க. பார்லிமெண்ட்டுக்கிட்ட வருஷம் போய் ஒரு அறிக்கை, இராணுவத்தை பற்றியும் வருவாயை பற்றியும் சிவில் ரிலேட்டடான விஷயங்களை பற்றியும் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணுன்னு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. இவ்வளோதாங்க கான்செப்ட். சரிங்களா? இதுதான் ரெகுலேட்டிங் ஆக்ட். இதுதான் லார்ட் வாரன் ஹேஸ்டிங் கொண்டு வந்தது. முதல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யார் அப்படின்னு கேட்டால் லார்ட் வாரன் ஹேஸ்டிங். சரிங்களா? சரி, 1773 இந்த ஒழுங்குமுறை சட்டம் வருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1774 சுப்ரீம் கோர்ட்டு உருவாயிருச்சு, உச்சநீதிமன்றம் உருவாயிருச்சு. ஆனால் உச்சநீதிமன்றத்துக்கு சரியான ஒரு வரையறையே இல்லை. நீங்கள் போய் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரைமுறை தான் இருந்தது பிரிட்டிஷ் இதில். நம்மளதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்து, முஸ்லீம், சீக்கிசம், பாரிசம், ஜொராஸ்ட்ரியம்னு நிறைய மதங்கள் இருந்தது இல்லையா? ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கொள்கை இருந்தது. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கொள்கை. இந்து மதத்தை சார்ந்து இந்துக்கள், முஸ்லீம் மதத்தை சார்ந்து முஸ்லீம்களும் இயங்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் கொண்டுட்டு முஸ்லீம்கள் ஏன் இந்த இப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, ஹிந்துஸ் ஏன் இந்த இதை ஃபாலோ பண்ணுறாங்கலாம் நீங்கள் கேட்க முடியல. அதே மாதிரி ஒரு வழக்கு வருது அப்படின்னா சட்டமே இல்லையே, சட்டமே தெளிவாக இல்லையே இந்தியா. அப்போ அவங்க எதை வச்சு இது சரி இது தவறுன்னு முடிவு பண்ண முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது, சரியாக வரையறைக்கவே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட், அரசுரிமை நிர்ணய சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. சரிங்களா? அது என்னன்னா 1781 கொண்டு வராங்க. சரியா? ஸோ அதில் என்னென்ன அப்படின்னா, இப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இருக்கார், லார்டு வாரன் ஹேஸ்டிங் இருக்கிறார். அவர் ஒரு தப்பு செஞ்சிடறாரு. இப்போ அவர் தப்பு செஞ்சுட்டாரு அப்படின்னு நான் போய் நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட போயிட்டு அவர் தப்பு செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமானியன் போய் நீதி வாங்கிட்டு வர முடியுமா? கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஸோ கஷ்டம் இல்லை, ரொம்பவே கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இப்போ என்கிட்ட அதிகமாக ரெவன்யூ வாங்கிட்டாங்க, ஏன்னா திவானி ரைட்ஸ் அவங்கக்கிட்ட தானே இருக்குது. நான் எவ்வளோ வேணால் காசு வாங்கிக்கலாம், வருவாய் ஈட்டிக்கலாம், எனக்கு சிவில் ஜஸ்டிஸை பற்றி கவலை இல்லை. பிரிட்டிஷாருக்கு என்னைக்கு இந்தியர்கள் மேலே கவலை இல்லையா? ஸோ அது நேச்சர் தான். ஸோ அவங்களுக்கு என்ன பெருமளவில் என்கிட்ட என்னை 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை வாங்குறாங்க. இப்போ இன்றைக்கி நீங்கள் 8 மணி நேரத்துக்கு மேலே உங்களை யாராவது வேலை வாங்கினாங்கன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம், நஷ்ட ஈடு வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான நஷ்ட ஈடுகள் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் வாங்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் இருந்தது. ஸோ அதுக்காகத்தான் இது ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் 1781. சரிங்களா? அரசுரிமை நிர்ணய சட்டம். இதுக்கு ஆக்சுவலாக ஒரிஜினல் பேர் என்னென்னா அமெண்டிங் ஆக்ட் 1781. இந்த ஆக்டுக்கு பேர் ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட். சரியா? ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னா அது எந்த வருஷத்தில் வருது அப்படின்னு கேட்டால் 1781. சரியா? வாங்க அதுக்குள்ளார என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் வருது, 1781 ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் வருது. சரியா?
சரி, இப்போது உச்சநீதிமன்றத்தில் யார் யார் மேலெல்லாம் வழக்கு போட முடியாது அப்படிங்கிறத பாருங்கள். கவர்னர் ஜெனரல் அண்ட் கவுன்சில்ஸ். கவர்னர் ஜெனரலுக்கு கீழே வராங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம். சர்வன்ட்ஸ் ஆஃப் தி கம்பெனியின் ஆட்சியாளர்கள், அவங்களுக்கு கீழே பிரிட்டிஷ் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. சர்வன்ட்ஸ் அப்படின்னா ஏதோ இதுன்னு நினச்சிக்காதீங்க, சிவில் சர்வன்ட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, இந்தியாவினுடைய உயரிய பதவிகள். ஸோ அவங்களே நம்ம சர்வன்ட்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். கம்பெனியின் ஆட்சியாளர்கள் அவங்க. ரெவென்யூ மேட்டர்ஸ், வருவாய் சம்மந்தப்பட்டு நீங்கள் வழக்கு போட முடியாது. கலெக்ஷன் ஆஃப் ரெவென்யூ, வருவாய் நிர்ணயம் செய்வதில் உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் போயிட்டு வழக்கை பதிவு செய்ய முடியாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். Hindus were to be treated by Hindus law. இந்துக்கள் இந்து முறைப்படி நடத்தப்படுவார்கள். Muslims were to be treated by Muslim law. முஸ்லிம்கள் முஸ்லிம் முறைப்படி நடத்தப்படுவார்கள். சரிங்களா. இந்துக்களுக்குன்னு சில வரைமுறைகள் இருக்குது, முஸ்லிம்களுக்குன்னு சில வரைமுறைகள் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுபடி நடத்தப்படுவார்கள். சரிங்களா. இதுக்கு தனியாக சட்டம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இந்துக்கள் இந்து முறைப்படி நடத்தப்படுவார்கள், முஸ்லிம்கள் முஸ்லீம் முறைப்படி நடத்தப்படுவார்கள். சரியா. சரி, இப்போ இந்த ரெகுலேட்டிங் ஆக்டை பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த ரெகுலேட்டிங் ஆக்டில் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற ஒரு தலைமையாக இருக்கிறாரு. பாம்பேக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அவங்களுக்கு கீழே இருக்காங்க. இப்போ இவங்க 3 பேத்துக்குள்ளாரே என்ன ஆயிடுது, இதில் வேற கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னால் அவங்க ஒரு தனி ஆட்கள் வேறு. ஸோ இப்போ இவங்க 3 பேத்துக்குள்ளார யார் பெருசு அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் வந்துருச்சுங்க. சரியா. ஸோ இப்போது இவங்க பாம்பே மெட்ராஸ் பிரசிடென்சி, பாம்பே மெட்ராஸ் கவர்னர்ஸ் கவர்னர் ஜெனரலாக மதிக்கிறதில்ல. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்க ஒரு பக்கம் தனியாக போயிட்டுருக்காங்க. ஏன்னா கேள்வி கேட்கவே ஆள் இல்லையே, யார் தான் கேள்வி கேட்கறது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பிரிட்டிஷ் பார்க்குறாங்க. 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் வருது. 1774 சுப்ரீம் கோர்ட் உருவாக்கிடுறாங்க. 1774 சரியாக 10 வருஷம் கழித்து 1784 பிட்ஸ் அப்படிங்கிறவரை சட்டம் இயற்ற சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ அப்போ அவர் கொண்டு வந்த சட்டம் தான் என்னதுன்னா பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784. நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. 1773 10 வருஷம் நான் சொல்லலை. சுப்ரீம் கோர்ட் ஆரம்பித்து 1774 ஆரம்பிக்கிறாங்கல்ல, அதில் தான் 10 வருஷம் கழித்து 1784 ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் ஆரம்பித்தது 1774 கல்கட்டாவில், அதிலிருந்து 10 வருஷம் பிட்ஸ் இந்தியா ஆக்ட். சரிங்களா. ஸோ பிட்ஸ் இந்தியா ஆக்டில் அதுவும் ஒழுங்குமுறைப்படுத்துதல் தான். எப்படி ஒழுங்குமுறைப்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்கள். ரைட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் இப்போ 1773 1784 வரைக்கும் ஹோல் அந்த 18 இயர்ஸே வாஸ் அ ஃபெயில்யூர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஏன்னா யார் பெருசுங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் இந்த ஹோல் கான்செப்டே வாஸ் அ ஃபெயில்யூர் அப்படின்றாங்க. அதனால தான் பிட்ஸ் இந்தியா ஆக்டுக்கான அவசியமே வந்தது. ஸோ த ஹோல் கான்செப்ட் ஆஃப் ரெகுலேட்டிங் ஆக்ட் வாஸ் அ ஃபெயில்யூர். 18 ஆண்டு காலம் ஒழுங்குமுறை சட்டம் வெற்றி பெறவில்லை. சரி, நீங்கள் என்ன வெற்றி பெறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பிட்ஸ் இந்தியா ஆக்ட் பாருங்கள். 2 முக்கியமான நோக்கம் என்ன, இந்தியாவில் சிறந்த அரசாங்கத்தை ஏற்படுத்துவது. ஏன்னா சிறந்த அரசாங்கமே இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை. இந்தியாவில் ஒரு பெரிய குற்றச்சாட்டே அதுதான். இப்போ இருக்கிற மாதிரியான ஒற்றுமை அப்போ இல்லை. இந்தியாவே முதல்ல இல்லை, பிரிஞ்சாக இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போது இந்தியாவில் சிறந்த அரசாங்கத்தை ஏற்படுத்துவது. யார் ஏற்படுத்துவது? அந்நியர்கள் யார்? பிரிட்டிஷ். அடுத்து பாருங்க, டு பிரிங் குட் ப்ரொடெக்ஷன் டு கம்பெனி ஏரியாஸ். இப்போ கம்பெனி ஏரியாங்கிறது என்னதுங்க? பீகார், பெங்கால், மெட்ராஸ்னா ஒட்டுமொத்த சவுத். இந்த பீகார் பெங்கால் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த நார்த் அப்படியே கவர் பண்ணிடும். ஒட்டுமொத்த வட இந்தியாவையுமே கவர் பண்ணிடும். அப்போது நீங்கள் ஏதோ கம்பெனி ஏரியான்னா வெறுமனே கம்பெனின்னு மட்டும் நினச்சிடக்கூடாது. இப்போ கம்பெனிங்கிறது என்னதுங்க? ஒட்டுமொத்த பாதி இந்தியா. அப்போது அந்த பாதுகாப்பு அளிப்பது பிரிட்டிஷோட இராணுவம் இங்கே வந்துடும். முதல்ல பிட்ஸ் இந்தியா ஆக்டில் தான் அந்த இராணுவமே இங்கே வருது. சரிங்களா. பிட்ஸ் இந்தியாவுடைய நோக்கம் என்ன? குட் கவர்னன்ஸ் இன் இந்தியா, சிறந்த அரசாங்கத்தை உருவாக்குவது, கம்பெனி ஏரியாவுக்கு பாதுகாப்பு வழங்குவது. அடுத்து பாருங்க, அடுத்து டூயல் கவர்மெண்ட். இது ரொம்ப 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 முக்கியங்க. பிட்ஸ் இந்தியா ஆக்டில் தான் டூயல் கவர்மெண்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. என்னென்னா கம்பெனியில் இப்போ ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஸ்கூலுக்கே போகிறீங்க அப்படின்னா ஒரே ஆள் எல்லாத்தையும் பார்க்க மாட்டார் இல்லையா. கரஸ்பாண்டன்ட் டீச் பண்ண மாட்டார், நடத்த மாட்டார்.
டீச்சர் கரஸ்பாண்டன்ட்டோட வேலையை பார்க்க மாட்டார். கரஸ்பாண்டன்ட்டோட வேலையை பார்ப்பாரு, டீச்சரோட வேலையை பார்ப்பாங்க, ஹெல்பர்ஸோட வேலையை பார்ப்பாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ கரஸ்பாண்டன்ட்டே நடத்தவும் செஞ்சு கரஸ்பாண்டன்ட் வேலையுமே பார்த்துட்டு இருந்தா எப்படி அங்கே குட் கவர்னன்ஸ் நடக்கும் இல்லையா? ஸோ அப்போ அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தாங்க. என்ன அந்த இரட்டை ஆட்சி முறை? ஏற்கனவே கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து நீ அரசியல் விஷயத்தெல்லாம் பார்க்காதப்பா, மிலிட்ரி விஷயத்தெல்லாம் பார்க்காத, வர்த்தகம் சம்பந்தமான விஷயத்தை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கமர்ஷியல் மேட்டர்ஸ் சிசி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணாங்க? கமர்ஷியல் மேட்டர்ஸை மட்டும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கட்டுப்பாட்டு குழு, இது இயக்குநர்கள் குழு, இது கட்டுப்பாட்டு குழு. அவங்க என்ன பண்ணாங்கன்னாங்க சிவில் மற்றும் மிலிட்ரி மேட்டர்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டாங்க, அரசியல் விவகாரங்களெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டாங்க, நீ கமர்ஷியலை மட்டும் பாரு அப்படின்னு. இது ரெண்டுமே கொஸ்டின் ஏரியாங்க. டூயல் கவர்மெண்ட் எந்த சட்டத்தின் மூலிமா உருவாச்சு? பிட்ஸ் இந்தியா ஆக்ட் எப்போ வந்துச்சு? 1784 வந்தது சரியா. இதில் கமர்ஷியல் மேட்டர் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் சிவில் மேட்டர்ஸை போர்ட் ஆஃப் கண்ட்ரோலும் பார்த்துக்கிட்டாங்க. சரி, இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோலில் எத்தனை பேர் பாருங்கள்? 6 பேர் கொண்ட குழு போர்ட் ஆஃப் கண்ட்ரோலில் சரிங்களா. அதில் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான ஆட்கள் வந்திருக்காங்க. இங்கிலாந்தின் செயலாளரே இங்கே இருப்பார் அந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோலில், பிரின்சிபல் செக்ரட்டரி சரிங்களா. அப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒருத்தர், ஏன் 1ன்னு போட்டிருக்குன்னா ஒவ்வொருத்தர், 6 பேரில் பிரின்சிபல் செக்ரட்டரி ஒருத்தர் இருப்பார், அப்புறம் பிரிட்டிஷோட நிதி அமைச்சரே ஒருத்தர் இருப்பார் சரிங்களா. இது சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு, பெரும்பாலும் கொஸ்டின்ஸ் இதில் வராது இந்த 2 இதில், சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு அந்த பிரின்சிபல் செக்ரட்டரி ஃபினான்ஸ்னு கொடுத்தேன். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா யார் கமர்ஷியல் மேட்டர், யார் வந்து மிலிட்ரி அஃபேர்ஸை பார்த்துக்கிட்டா அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் குழுவில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம், 6 பேர் சரியா. முதல்ல இப்போ எல்லாம் வந்துட்டாங்கங்க, பிரிட்டிஷ் வந்துட்டாங்க, இவங்க ஒரு செட்டப் பண்ணிட்டாங்க, 2 குழுக்கள் வந்துருச்சு, குட் கவர்னன்ஸ் நல்லா ஆட்சி கொடுக்குறனே வந்துட்டாங்க இல்லையா. இப்போ தான் முதல்ல பிரிட்டிஷ் இந்தியா அப்படிங்கிற வார்த்தையே வருதுங்க சரிங்களா. நல்லா புரிஞ்சுக்கணும், பிரிட்டிஷ் இந்தியா, பிரிட்டிஷ் பொசிஷன் இன் இந்தியா அப்படிங்கிற வார்த்தை எந்த சட்டத்தின் மூலியமாக வந்தது? பிட்ஸ் இந்தியா அப்படிங்கிற சட்டத்தின் மூலியமா, பிட்ஸ் இந்தியா சட்டம் அப்படிங்கிற சட்டத்தின் மூலியமா வந்தது சரிங்களா. இப்போ அடுத்து பாருங்க, இன்னமும் அந்த பிரச்சனை தீரல. கவர்னர் ஜெனரல் பெருசா, கவர்னர் பெருசா, அல்லது இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பெருசா, அல்லது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் பெருசா, எதுவுமே இன்னமும் அந்த பிரச்சனை தீரலை. ஸோ இப்போ அதுக்கு தான் இதை சும்மா ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஆக்ட் ஆஃப் 1786 என்ன சொல்லுது அப்படின்னா, அப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக இருந்தவர் யார் அப்படின்னா லார்டு கார்ன்வாலிஸ். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னால் இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது சரியா, என்னை நீ பெரிய ஆளாக்கு அப்படின்னு சொல்லி அவர் 2 டிமாண்ட் வைக்கிறார். இந்த 2 டிமாண்ட் என்னன்னு பாருங்க. அவர் குழு எடுத்த முடிவை மீறி செயல்பட அனுமதிக்க வேண்டும் சில சந்தர்ப்பங்களில். டு ஓவர் ரைட் டெசிஷன், அவங்க சொன்ன விஷயத்தையே நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, நான் அவங்கள மீறி செயல்படுறதுக்கு எனக்கு அனுமதி வேணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வைக்கிறார். 2வது, ஹீ ஷுட் பி த சீஃப் கமாண்டர், அதாவது உயர் ஆணையராக இருக்க வேண்டும், நான் சொல்கிறது தான் கேட்கணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னு அவர் வச்ச 2 நிபந்தனைகள். ஸோ அதன் பிரகாரம் ஆக்ட் ஆஃப் 1786 நடைமுறைக்கு வருது சரிங்களா. ஸோ அக்கார்டிங்லி த ஆக்ட் 1786 வாஸ் enacted. இதன்படி 1786 சட்டம் நிறைவேற்றப்பட்டது சரிங்களா. 2 நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் ஒரு தடவை படிங்க. 2 நிபந்தனைகள் என்ன? குழு எடுத்த முடிவை மீறி செயல்படலாம், அப்புறம் அவர் சொல்கிறது தான் சட்டமாக இருக்கணும். சரி, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா 4 பட்டை சட்டம். 4 பட்டை சட்டம் என்னென்னதுங்க? சார்ட்டர் ஆக்ட் 1793, சார்ட்டர் ஆக்ட் 1813, 1833, 1853. இப்போ இந்த 2 பட்டை சட்டம் 93-13 என்ன நடக்குது அப்படின்னா, லார்டு கார்ன்வாலிஸ் கேட்டார் பார்த்தீங்களா, எனக்கு வந்து நான் தான் சீஃப் கமாண்டராக இருக்கணும்னு. இப்போ லார்டு கார்ன்வாலிஸ்க்கு அப்புறம் கவர்னர் ஜெனரலாக வரவங்களுக்கும் இதே கொடுக்கணுமாங்கிற ஒரு கேள்வி எழுந்துச்சு, இதே மாதிரி பவர் கொடுக்கணுமா அப்படின்னு. ஸோ அதுதான் பட்டய சட்டம் 1793லேயும்
1813 நடந்ததுங்க. பெருசாக வேறு எதுவுமே நடக்கலை. அதனால நம்ம அந்த ஒரு சார்ட்டர் ஆக்டுக்கு அதனால தான் இன்டெப்த்தாக போகிறதில்ல. இதுதான் நடந்தது, சும்மா ஒரு அவுட்லைன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இதுதான் நடந்தது. அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அந்த காரன்வாலிஸ்க்கு மட்டும் இல்லை, அடுத்து வரக்கூடிய கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் எல்லாருக்குமே இது பொருந்தும் அப்படிங்கிறத தான் இந்த 2 பட்டை சட்டமும் சொல்லியிருக்கு ஜென்ரலாக, சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. 1793 1813 இதுதான் சொல்லியிருக்காங்க, சரியா? சரி வாங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏரியா சார்ட்டர் ஆக்ட் 1833. சார்ட்டர் ஆக்ட் 1833 என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ரெகுலேஷன் ஆக்டில் பார்த்தது இல்லைங்களா, கவர்னர் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக மாற்றிருந்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் சார்ட்டர் ஆக்ட் 1833 தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் என்ன ஆகிறாருங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அந்த வார்த்தை பிரயோகம் தாங்க அவங்கக்கிட்ட ரொம்ப பாருங்கள். வங்காளத்தின் தலைமை ஆளுநர் என்ன ஆகிறாரு, இந்தியாவின் தலைமை ஆளுநராக ஆகிறாரு. இதுதாங்க ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்களா, சின்னதாக பிடிச்சி ஒட்டுமொத்த இந்தியாவை எப்போங்க பிடிச்சாங்க அப்படிங்கிற அந்த ஸ்டார்டிங்கில் அந்த டவுட் இப்போ போச்சு அவங்களுக்கு. பட்டய சட்டம் 1833 இந்தியாவின் தலைமை ஆளுநராக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அப்போ இதிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், 1833 தான் ஒட்டுமொத்த இந்தியாவையும் பிடிக்கிறாங்க. இப்போது இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் யாராக வச்சுருந்தாங்கங்க, லார்டு வில்லியம் பென்டிங் அப்படிங்கிற ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து இந்தியாவின் தலைமை ஆளுநர் நீங்கள் தான் கொடுக்குறாங்க. இப்போது இதுலேயே ஒரு ட்விஸ்ட், கொஸ்டின்ஸில் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, முதல் தலைமை ஆளுநர் ரைட்டு நீ தான், கடைசி வங்காளத்தின் கடைசி தலைமை ஆளுநர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வருங்க. இப்போ அதான் பாருங்கள், அந்த 4th பாயிண்ட் பாருங்கள், லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யார், வங்காளத்தின் கடைசி தலைமை ஆளுநர் யார் அப்படின்னா அதுவும் லார்டு வில்லியம் பென்டிங் தான், சரிங்களா? இப்படி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் நீங்கள் இதாகிடக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, சரியா? அதுவும் லார்டு வில்லியம் பென்டிங் தான். இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலும் லார்டு வில்லியம் பென்டிங் தான், கடைசி வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலும் லார்டு வில்லியம் பென்டிங் தான், சரியா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இப்போ நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஒரு ஒழுங்குமுறைப்படுத்துகிறோம் தானே இருந்தாங்க. ஸோ அந்த பட்டய சட்டம் 1833 அப்புறம் இது சட்டமாக மாற்றிட்டாங்க. ஒரு சட்டம்ங்கிறது எப்படிங்க போட முடியும், யார் போட முடியும்? நமக்கு நாமளே வகுத்துக்கிறது தான் சட்டம், நமக்கு இன்னொருத்தர் வகுத்துக்கிறது அடக்குமுறை. அப்போது அந்த அடக்குமுறைக்கு என்னங்க பேர் வச்சுட்டாங்க, சட்டம் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இது வரைக்கும் ஒழுங்குமுறை அப்படின்னு இருந்தது, சட்டங்கள் என்று அழைக்கப்பட்டது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இப்போ என்ன ஆயிடுச்சுங்க, த ஹோல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியா வேர் டேக்கன் கண்ட்ரோல் ஓவர் த பிரிட்டிஷ். ஒட்டுமொத்த இந்திய நிர்வாகமும் ஆங்கிலேயர் வசம் வந்து விட்டது. இப்போ இனிமேல் கம்பெனிக்கு என்ன அவசியம், கம்பெனிக்கு ஒரு அவசியமும் தேவையில்லை. பாருங்க, வர்த்தகம் சார்ந்து இயங்கி வந்த கிழக்கிந்திய கம்பெனி இப்போது முழு நிர்வாக அமைப்பாக மாறியது. இப்போ அந்த 2 இருந்தது இல்லை, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கமர்ஷியல் விஷயத்தையும் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் மிலிட்ரி விஷயத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அது கம்பெனியாக இருக்கும்போது இப்போ இனி அந்த அவசியம்லாம் தேவையே கிடையாது. இப்போ எல்லாமே ஒட்டு மொத்தமாகவே அது நிர்வாக அமைப்பாக மாறியது. கிழக்கிந்திய கம்பெனி எந்த சட்டத்தின் மூலம் நிர்வாக அமைப்பாக மாறியதுன்னு கேள்வி எழுப்புனா பட்டய சட்டம் 1833 தான் பதில், சரிங்களா? ரொம்ப கிளியராக உன்னிப்பாக பார்த்துக்குங்க, சரியா? அடுத்தது, தி ஆக்ட் இன்ட்ரடியூஸ்ட் அ சிஸ்டம் ஆஃப் ஓப்பன் காம்படிஷன் ஃபார் சிவில் செலெக்ஷன்ஸ். அதாவது என்னென்னா, இப்போது கவர்மெண்ட்டு வந்துருச்சுங்க, சரிங்களா? எல்லாமே வந்துருச்சு, மிலிட்ரி வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. இப்போது இன்னும் ஒன்று மட்டும்தான் பாக்கி, சட்டமன்றம் தான் வரல, மற்றபடி எல்லாமே வந்துருச்சு இங்கே. அப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் ஆட்கள் வேணும் இல்லையா? ஸோ அப்போ அது எப்படி எடுக்கிறது? அதே மாதிரி சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது, சிவில் சர்வன்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு உயரிய பதவி இல்லையா? ஸோ முடிவெடுக்கக்கூடிய பதவி. நீங்கள் மதராசப்பட்டினமில் பார்த்துருப்பீங்க, அவர் போலீஸ் வந்து என்னதான் உயர் பதவி வந்து ஆங்கிலேயர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இணையான சற்று குறைவான பகுதி தான் அந்த போஸ்டிங்காக இருக்கும் இல்லையா? அந்த சற்று குறைவான அந்த போஸ்டிங்காக இருக்கும். அந்த இவர் பார்த்தீங்கன்னா மீசை வச்சுட்டு கருப்பாக இருப்பார், மதராசப்பட்டினமில் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரர். ஸோ அந்த பதவிக்கெல்லாம் ஆள் எடுக்கிறது எப்போ? ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, கடைசி பாயிண்ட்டை பார்த்துட்டு இதை சொல்கிறேன். ஸோ அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் ஆரம்பித்தாச்சு. ஸோ அந்த கடைசி பாயிண்ட் பாருங்கள், அட் ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸ் வேர் அலவுட் டு ஹோல்ட் தி ஆஃபீஸ். ஆரம்பத்தில் இந்தியர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். அனுமதிக்கலாம்னு கூறினாலும்
பின்னாடி பட் லேட்டர் இட் வாஸ் ஸ்டாப்டு டியூ டு தி அப்போசிஷன் ஆஃப் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இப்போ கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் கமர்ஷியல் விஷயம் மட்டும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லையே, ஏன்னா முழுசாக அவங்க தான் வந்துட்டாங்களே. நவ் பியூர்லி அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி, நிர்வாகம் சார்ந்து இயங்கிட்டு இருக்கு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இல்லையா. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்தியர்கள்லாம் வேண்டாம், நம்ம சிவில் சர்வீஸ் நம்ம ஆட்கள் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்ததுனால இந்தியர்கள் அப்போஸ் பண்ணப்பட்டது. இது ஒரு முயற்சி மட்டும்தாங்க. நான் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், தேர்வு நடத்தும் முறை பற்றி அறிமுகப்படுத்துவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும், முயற்சி மட்டும்தான், இது நடைமுறைக்கு வரல. சரி சார், எப்போ சார் நடைமுறைக்கு வந்தது? அடுத்த பாயிண்ட் பாருங்க. எஸ், சார்ட்டர் ஆக்ட் 1853 தான் நடைமுறைக்கு வந்தது. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 1854 தான் இது நடைமுறைக்கு வருது. சரி, லாஸ்ட் சட்டம் சார்ட்டர் ஆக்ட். இன்னைக்கு கிளாஸோட லாஸ்ட் ஆக்ட் 1853. என்னென்ன பாயிண்ட்ஸ்ன்னு பாருங்கள். ரைட், நான் முன்னாடி சொன்ன மாதிரி 1833 சொன்ன மாதிரி இன்னும் லெஜிஸ்லேட்டிவ் மட்டும்தான் பாக்கி, இன்னும் சட்டமன்றம் மட்டும்தான் வரல. சரி, அதையே மிச்சம் வைப்பானே, வாங்க வச்சிடலான்னு சொல்லி 1853 ஒரு சட்டமன்றம் வருது. இப்போ சட்டமன்றம்னா நமக்கு தமிழ்நாட்டில் 234 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அங்கே பாராளுமன்றத்தில் 500க்கு மேலே. ஸோ இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் அந்த சட்டமன்றம் எப்படி இருந்ததுன்னு பாருங்களேன். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சட்டமன்றத்தோட முக்கியமான வேலை என்ன தெரியுங்களா, சட்டம் இயற்றுவது. அதனால தான் அது சட்டமன்றம். எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகம் என்ன தெரியுங்களா பண்ணும், இவங்க இயற்றிய சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அல்லது ஒழுங்குபடுத்தும். ஸோ இதுதான் இந்த லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனுக்கான டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த சட்டம் இயற்றதுக்கு எத்தனை பேர் வேணும், அதில் யார் யாரெல்லாம் இருக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். ஸோ இப்போ ரெண்டாக பிரிச்சாச்சு. இதுக்கு முன்னாடி லெஜிஸ்லேட்டிவ்னு ஒன்றுவே இல்லவே இல்லை. எக்ஸிக்யூட்டிவ் அந்த நிர்வாகம் பண்ணுறவங்களே சட்டமும் ஏற்றிக்கிட்டாங்க, அவங்களே ஒன்று பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா. இப்போ பாருங்கள், இப்போ ரெண்டாக பிரிச்சாச்சு. கிளியராக ஒரு கவர்மெண்ட்டே நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துக்கு ஒருத்தவங்களும் நிர்வாகத்துக்கு ஒருத்தவங்களும் பிரிச்சுட்டாங்க. இப்போ இந்த சட்டமன்றத்துக்கு பாருங்கள் 6 பேர் கொண்ட குழு உட்காந்துட்டாங்க. 6 நியூ மெம்பர்ஸ் were added to the legislative council of governor general's council. சரிங்களா. அந்த கவர்னர் ஜெனரல் இருக்கார் பார்த்தீங்களா, இந்தியாவின் தலைமை ஆளுநர், அவருக்கு கீழே 6 பேர் உட்காந்துட்டாங்க. அவங்க தான் சட்டம் இயற்றுவாங்க. சரிங்களா. இப்போ இந்த 6 பேர்த்தில் இந்தியர்களையும் சேர்த்தலாமா வேணாமான்னு ஒரு பெரும் டிபேட் நடந்தது. இந்தியர்களை சேர்த்தலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நீங்கள் இந்தியர்களை சேர்த்தலை அப்படின்னா இந்தியாவே கொந்தளிச்சிரும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக எல்லாமே வந்துருச்சு. இந்தியாவோட பிரிட்டிஷோட மிலிட்ரி இந்தியாவுக்குள்ளார வந்துருச்சு. இதை நம்ம ஆட்கள் பார்ப்பாங்க இல்லையா. ஒரு சாரார் ஏமாலியாக இருந்தாலும் ஒரு சாரார் அதை எதிர்க்கத்தானே செய்வாங்க. இப்போ அவங்கள சமாதானப்படுத்தணுமே. இது உங்களுக்கு நம்ம குட் கவர்னன்ஸும் சொல்லிட்டோம், நல்ல அரசாங்கத்தை கொடுப்போம்னு சொல்லிட்டோம் இல்லையா. பிட்ஸ் இந்தியா ஆக்டில் அதுதானே. நான் இந்த கம்பெனி சார்ந்து இயங்கக்கூடிய பகுதிகளுக்கு கம்பெனி பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ அப்போ இந்தியர்கள் யாருமே வரல அப்படின்னா எப்படி, இந்தியர்கள் கூட ஒரு கனெக்ஷனே இல்லைன்னா எப்படி குட் கவர்னன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ மக்களும் கிளர்ச்சி எழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 பேர்த்தில் 4 பேர் இந்தியர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னென்ன இடத்துல, மெட்ராஸ், பாம்பே, பெங்கால், ஆக்ரா. ஸோ இப்போ இந்த 3த்துலேருந்து ஒவ்வொருத்தர், மிச்ச 2 பேர் ஆங்கிலேயர்களாக இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இவங்க வெறுமனே அட்வைசரி பாடி, இவங்க வெறும் கருத்துக்களை மட்டுமே சொல்லலாமே தவிர்த்து முடிவெடுக்க முடியாது. முடிவெடுக்கும் அதிகாரம் ஆங்கிலேயர்கள் கையில் தான் இருந்தது. சரிங்களா. இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க வெறுமனே அட்வைசரி தான், நீங்கள் வெறும் கருத்தை சொல்லலாம், அவ்வளோதான். நீங்கள் உட்காந்துட்டு கருத்தை சொல்லிட்டு போயிடணும், சும்மா உட்காந்து வேறு எதையும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. கருத்து மட்டுமே சொல்லக்கூடிய உரிமை தான் அவங்களுக்கு இருந்தது. சரிங்க. பட்டய சட்டம் 1833, பட்டய சட்டம்னா வேறு இதில் சார்ட்டர் ஆக்ட். சார்ட்டர் ஆக்ட் 1833 ஓப்பன் காம்படிஷன், அதாவது எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கான அந்த ஒரு ஆரம்ப பேஜ் மட்டும்தான் எழுந்தது, நடைமுறைக்கு வரலன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அது நடைமுறைக்கு வந்தது எப்போன்னு பாருங்கள். எஸ், ஓப்பன் காம்படிஷன் ஃபார் சிவில் சர்வீஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் ஹென்ஸ் மெக்கலே கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட் இன் 1854. அரசு போட்டித் தேர்வுகள் இப்போ தாங்க நடைமுறைக்கு வருது. ஸோ அதுக்கு என்ன பண்ணாங்க, மெக்கலே அப்படிங்கிற ஒருத்தரை கூப்பிட்டு அவருக்கு கீழே ஒரு குறிப்பிட்ட பேரை வச்சு மெக்கலே கமிட்டி, மெக்கலே குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு வச்சாங்க. எப்படியெல்லாம் தேர்வு நடத்தலாம். இப்போ அதன் மூலிமா தான் பார்த்தீங்கன்னா ஐசிஎஸ்ல நம்ம சுபாஷ் சந்திர போஸ் வந்திருப்பார். எல்லாம் நிறைய தலைவர்கள் ஐசிஎஸ்லேருந்து வந்தவங்க தான். சரிங்களா. ஸோ இந்தியர்களும் அனுமதிக்கப்படலாம் அப்படிங்கிற
ஒரு தீர்ப்பு வந்துடும். சரிங்களா? இப்போது 1854 தான் 1833 இந்தியர்கள் அனுமதிக்கப்படலை. அதுக்கு காரணம் இயக்குனர் குழு, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஆனால் 1853 வந்த பட்டை சட்டத்தில் அனுமதிக்கப்படலாம்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ அந்த எப்படி சொல்கிறது, சட்டமன்ற குழுவில் 6ல் 4 பேர் இந்தியர்கள்னு சமாதானப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சிவில் சர்வீஸ்க்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சிவில் சர்வீஸில் ஒரு சூச்சம் என்னென்னா, அதோட ஹெட் போஸ்ட்டுக்கு இந்தியர்கள் அனுமதிக்கலை. ஹெட் போஸ்ட்டுக்கும் சற்று கீழே அந்த தான் சொல்கிறேனே, டிசைடிங் அத்தாரிட்டி பிரிட்டிஷார்கிட்ட தாங்க இருந்தது. சரிங்களா? இவங்க சும்மா ஒரு சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக தான் இதை நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ மெக்கலே கமிட்டி வந்து எதுக்கு வந்தது அப்படின்னு கேள்வி கேட்டால் சிவில் சர்வீஸ்க்கு அப்பாயிண்ட் பண்ணாங்க. இதெல்லாம் கொஸ்டின் ஏரியாங்க. சரிங்களா? இந்தியர்கள் அனுமதிக்கலாமா அப்படின்னா அனுமதிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. எப்போ அனுமதிக்கலாம்னு சொன்னாங்க? 1853. மெக்கலே கமிட்டி எப்போ ஆரம்பித்தாங்க? 1854. சரிங்களா? அரசு போட்டு தேர்வுகள் வந்து எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டால் 1854 தான் நடந்தது. அது எப்படி நடத்தணும்லாம் யார் எந்த குழு வரையறைச்சதுன்னு கேட்டால் மெக்கலே குழு வரையறுத்தது அப்படின்னு பதில் கொடுத்துருங்க. இது எல்லாமே போன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? அதனால் ரொம்ப இன்டெப்த்தாக கவனிச்சிக்கிங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இப்போ லெஜிஸ்லேட்டிவ் வந்துருச்சு இல்லையா? லெஜிஸ்லேட்டிவில் 6 பேர் தான் இல்லையா? ஸோ இப்போ இது என்ன சொன்னாங்க அந்த காலகட்டத்தில் அப்படின்னா, தலைமை ஆளுநரின் சட்டமன்ற குழு சிறிய நாடாளுமன்றம் போல் செயல்பட்டது. நாடாளுமன்றத்தோட வேலை என்ன? சட்டம் இயற்றுவது இல்லையா? ஸோ மினி பார்லிமெண்ட் மாதிரி அது செயல்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மினி பார்லிமெண்ட் வந்து எப்போ வந்தது, எந்த ஆக்ட் மூலிமா வந்தது அப்படின்னா சார்ட்டர் ஆக்ட் 1853 மூலிமா வந்ததுன்னு பதில் கொடுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். சரி, உங்களுக்கு சிவில் சர்வீஸ் ஓப்பன் பண்ணியாச்சு, இந்தியர்களும் வரலான்னு சொல்லிட்டாங்க. சார் முதல்ல பாஸ் ஆன அந்த ஆள் பேர் என்ன சார்? யார் சார் பாஸ் பண்ணால் சிவில் சர்வீஸில் இந்தியர் பாஸ் பண்ணது யார் அப்படின்னா சத்யேந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவர் தான் முதல்ல சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணார். கொஸ்டின் ஏரியா நல்லா பார்த்துங்க, சத்யேந்திரநாத் தாகூர். சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட முடிச்சுக்கலாம். இதை மட்டும் இன்றைக்கி நீங்கள் படித்தா போதும். சரியா? ரொம்ப நசன்னு போட்டுக்க வேணாம். இதை மட்டும் தெளிவாக படிங்க. 1858 1947 வரைக்கும் என்ன நடந்ததுங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி 1 மணி நேரம் கிளாஸ் போயிருக்கு இல்லையா? இன்னும் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த நாளில் ஃபுல்லாக ஜாலியாக இருங்க. இன்னும் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி இதை இன்னொரு தடவை நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒன்றும் கிடையாது. 1773, 1784, 1833, 1853 அந்த 2 சார்ட்டர் ஆக்டும் கூட விட்டுருங்க. 1793, 1813 கூட விட்டுருங்க. இந்த 4 ஆக்டை மட்டும் என்னென்ன வந்துச்சுன்னு படிச்சு வைங்க. அதுவே போதுமானது. சரியா? ஸோ நம்ம பார்ட்டு, ஷெட்யூல், ஆர்டிக்கல் பார்த்தாச்சு. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் 1858 வரைக்கும் என்ன நடந்ததுங்கிறத பார்த்தாச்சு. சரியா? மிச்சம் வர விஷயங்களை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியராக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி. தேங்க்யூ.